ஆண்டு சொன்னார், இது மாதிரி அபுத்திரனுக்கு லோகம் இல்லைன்னுட்டாலே இந்த 4 நிலம் போகணுமே, ஆகினால எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும்னு குந்தியை பார்த்து கண்ணு கண்ணீருமா காட்டாள். ததாத்வமபி கல்யாணி பிராமணாத்தபசாதிகாதி மன்னியோகாத்யதக்ஷிப்ரம் அபத்யோத்பாதனம் பிரதி. கல்யாணின்னு கூப்பிட்டாள் பத்னியே, நான் உத்தரவு கொடுக்கிறேன், ஏதாவது நல்ல தபஸ்விகளான வேத வித்துக்கள் சாதுக்களான பிராமணாலத்திலிருந்து நீ நல்ல சத்புத்திரன் அடையணும்னு சொன்னாள். எல்லாம் அந்த யுகத்துல தர்மமா இருந்தது. இப்ப நம்ம கேட்கிற போது என்னமோ இது உறவா தோணும். அந்த யுக தர்மங்கிறத மனசுல மறக்காம வச்சுக்கணும். அந்த சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை, பெரியவாடத்துல விசுவாசம் இருந்தா தான் இது ருஜுவா தோணும். இல்லவனா அதுல ஏதாவது தப்பண்ணங்கள்லாம் வரும். ததாத்வமபி கல்யாணி பிராமணாத்தபசாதிகாதி மன்னியோகாத்யதக்ஷிப்ரம் அபத்யோத்பாதனம் பிரதி. நீ சந்ததி அடையணும், உத்தம பிராமணா தபஸ்வி இடத்திலிருந்து நீ புத்திரலாபத்தாடே நான் உத்தரவு கொடுக்குறேன்னு சொன்னாள். உடனே நமஸ்காரம் பண்ணி குந்தி, என்னை இப்படி பார்த்து இன்னொரு புருஷனை ஸ்பரிசின்னு நீங்க சொல்லலாமா? நமாமர்ஹசி தர்மஜ்ஞ வக்துமேவம் யசஞ்சனா கர்மபத்னீமபிரதாம் ஸ்வஹிதாஜீவலோச்சனே நஹ்யஹம் மனசாதன்யம் கச்சேயம் ஸ்வத்ருதேன ஸ்வத்தப்ரிதிஷ்டஸ்ச ஓஹும் பக்தி புவி மானவாஹ. என்ன பார்த்து இப்படி சொல்லலாமா? இன்னொரு புருஷன மனசனால் நான் ஸ்மரிப்பேனா? உங்களுடைய ரூபம், உங்க பெருமை என்ன? ஸ்வத்த பிரதிவிசிஷ்ட கூன்வஸ்தி புவி மானவா. உங்களுக்கு மேல ரூபமோ புத்தியோ பெருமையோ விசாலமான மனமோ உள்ளவாள் உலகத்துல இன்னொத்தன் உண்டா? இன்னொத்தன் இடத்துல என் மனசு ஈடுபடுமா? உங்களை பர்த்தாவாடங்க எனக்கு, என்னை இப்படி சொல்லப்படாதுன்னு ஒவ்வொரு கதறினாள் குந்தி.